மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 5655 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்க இருக்கின்றார்கள். நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பாக நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கும், தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி மார்க்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் வரையிலான புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார்கள். சென்னை மணலியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் லியூப் பிளெண்டிங் ஆலையினையும், பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் 370.52 கிலோமீட்டர் நீள சாலைகளையும் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். Now, we request our Honorable Prime Minister to digitally unveil the plaques marking the laying of foundation stone and the inauguration of various projects worth over 5,655 crore rupees for Tamil Nadu. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் நமது இந்திய அரசு 2014 முதல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறது. நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், ரயில்வே மற்றும் பிற கட்டமைப்புகளில் பெரும் முதலீடு செய்வதன் மூலமாக நீடித்த தொடர்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வலுப்படுத்துகிறது. तमिलनाडु का बहुत बड़ा रोल है। बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है. இன்று இதனை உறுதி செய்யும் விதமாக 5655 கோடி ரூபாய் முதலீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுத்தமான மற்றும் திறன்மிக்க எரிசக்தி கிடைப்பதை விரிவுபடுத்தும் நோக்கில் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ரூபாய் 3685 கோடி முதலீட்டில் நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விரிவான எரிவாயு குழாய் வலையமைப்பு உருவாக்கப்படும். மேலும் 200க்கும் மேற்பட்ட சிஎன்ஜி நிலையங்கள் அமைக்கப்படும். 8.8 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ் இணைப்புகள் வழங்கப்படும். இதன் மூலம் தொழில் துறைகளுக்கும் சுத்தமான மற்றும் மலிவான எரிபொருள் கிடைக்கும். இந்தியாவின் எரிசக்தி உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சென்னை மணலியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயிலின் நவீன லூப் பிளெண்டிங் ஆலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ரூபாய் 1490 கோடி முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலை ஆண்டிற்கு 6.72 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டது. இதன் மூலம் இது உலகின் 2வது பெரிய லூப் பிளெண்டிங் ஆலை வளாகமாக திகழ்கிறது. இன்று பிரதமர் கிராம் சடக் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் ரூபாய் 300 கோடி செலவில் கட்டப்பட்ட 370 கிலோமீட்டருக்கும் மேலுள்ள கிராமப்புற சாலைகள் திறந்து வைக்கப்படுவதன் மூலம் கிராமப்புற இணைப்பும் பெரிதும் மேம்படுகிறது. இந்த சாலைகள் கிராமங்களை சந்தைகள், பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் பொருளாதார மையங்களுடன் இணைத்து மக்களின் போக்குவரத்தை மேம்படுத்தி கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். தடையற்ற இணைப்பையும் பிராந்திய வளர்ச்சியையும் உறுதி செய்ய சாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவது முக்கிய முன்னுரிமையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இன்று தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்லும் பைபாஸ் சாலைக்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. ரூபாய் 181 கோடி முதலீட்டில் கட்டப்படவுள்ள இந்த 7 கிலோமீட்டர் பைபாஸ் சாலை நிறைவு பெற்ற பின் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி நெரிசலை குறைத்து பயணிகளுக்கும் சரக்கு போக்குவரத்துக்கும் வேகமான இணைப்பை வழங்கும். மேம்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலை இணைப்பு முக்கிய ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் பயண நேரத்தையும் குறைத்து பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும். நகரங்களை இணைக்கும் பணியில் இந்திய ரயில்வே முக்கிய பங்காற்றுகிறது.
இன்று நாகர்கோவில் சர்லப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் போடனூர் தன்பாத் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 ரயில்கள் தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்படுகின்றன. மேலும் ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு எக்ஸ்பிரஸ் மற்றும் மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்குடி ரயில் சேவை போன்றவை பல மாவட்டங்களில் பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும். இந்த அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை திறப்பதிலும் ஒரு முக்கியமான படியாக அமைகின்றன. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த முயற்சிகள் முன்னேறிய தமிழ்நாடு மற்றும் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும். தேங்க்யூ சார். இப்போது நாகர்கோயில் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் ரயில், கோயம்புத்தூரின் போத்தனூர் முதல் தன்பாத் வரையிலான அம்ரித் பாரத் ரயில், ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ், மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி ரயில் ஆகிய ரயில் சேவைகளை நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள். We request our beloved Prime Minister to now flag off the trains that are poised to accelerate growth in the region. Thank you, sir.